ஹாய் அமி, நான் தான் உங்கள் ஜெஸி. மேபி ஐ எம் நாட் யுவர் பிரதர். அதோட செகண்ட் ஷாட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஷாட் பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஜங்கக்கன் டே கிஸ் பண்ணலாம் கிட்ட வந்திருப்பாங்க. ஸோ அதோட தான் நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். வாங்க வாங்க. இப்போது வீட்டுக்கு வந்தால் யாருமே இல்லை. வெளியே செம்மையாக மழை பெய்யுது. டயாங் வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் போட்டுட்டு அப்புறம் குட்டியாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டு உட்காந்துட்ருக்காரு. சோஃபாவில் உட்காந்துட்டு ஒரு மூவி பார்த்துட்ருக்காரு. ஜங்குக்கும் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரும் வெளியே போயிட்டு அப்போ தான் உள்ளே வராரே. உள்ளே வந்து பார்த்தா டயாங் ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கான். ஸோ டயாங்க்கு பேக் சைட்லேருந்து தான் ஜங்குக் பார்த்துருப்பான் டயாங் அப்படி உட்காந்துட்ருக்கிறத. ஸோ அவனும் போயிட்டு அப்படியே டயாங்கோட மடியிலே போய் படுக்கிறான். டயாங் பார்த்துட்டு என்ன எதுக்கு மடியில் படுத்துருக்கா? ஜஸ்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குது உன்னோட லேப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேஸ் பார்க்குறாரு. டயாங்கும் அப்படியே ஜங்கு கூட ஃபேஸ் பார்க்குறான். ஓகே ஓகே படுத்துக்கோ, நோ ப்ராப்ளம். நீங்கள் என் பிரதர் தானே? வாட் பிரதரா? இன்னொரு வாட்டி பிரதர் கிதர்னா அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுஞ்சிக்கிறாரு. படுத்தபடியே அப்படியே எழுஞ்சி டயாங் கிட்ட இருக்காரு. ரெண்டு பேர் ஃபேஸுமே பக்கத்து பக்கத்தில் இருக்கு. இப்போது டயாங் தான் இப்போ என்ன கிஸ் பண்ண போகிற அதானே? மேபி என்ன எல்லாத்துக்கும் மேபி ஆ லவ்வரான்னு கேட்டேன் மேபி, கிஸ்ஸான்னு கேட்டேன் மேபி. இனிமேல் மேபி சொன்ன அவள் தான் ஒன்றா. அப்போது பேபின்னு சொல்லிட்டா. வாட் பேபின்னு கூப்பிடலாமா? நான் என்ன சொல்கிறது இப்போ பேசுகிறா. இவ்வளோ நேரம் பேசுனியே மேபின்னு. நான் தான் பேபின்னு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டேனே, பேசு. அது ஜஸ்ட் உன்னை டீஸ் பண்ணுறதுக்காக சொன்னேன். எதுக்கு என்ன டீஸ் பண்ணணும் நீ? எனக்கு உன்னை டீஸ் பண்ண பிடிச்சிருக்கு, அதனால தான். அப்படியா? ஏன் பிடிச்சிருக்கு டீஸ் பண்ண? பிகாஸ் எனக்கு உன்னை பிடிச்சி. இல்லை நாட் லைக் தட். எனக்கு உன்னை ஒரு பிரதராக பிடிக்கும், தட்ஸ் ஆல். நீ கொஞ்சம் தள்ளி போறியா? கிட்ட வந்துட்டே இருக்க. போகணும் தான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் முடியல. என்ன இழுக்குது உன்கிட்ட. நீனா மேக்னெட்டா? வாட் மேக்னெட்டா? நைஸ் ஜோக். நீ எப்படி வேணால் நினச்சிக்கோ. இது ஜோக்கு என்ன வேணால் நினச்சிக்கோ. நான் உன்னை பார்த்த ஃபஸ்ட் டேலே விழுந்துட்டேன். என்னது? பார்த்த ஃபஸ்ட்டு டேலே விழுந்துட்டேன். எனக்கு நீ பிரதர்ன்னு சொல்லும்போது செம்ம கடுப்பாயிடுச்சு. ஸோ 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 வெளியே நல்லா மழை பெய்யுதுல அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது டயாங்கும் அப்படியே திரும்பி பார்க்குறான் விண்டோ கிட்ட. ஆமாம் மழை பெய்யுது. இப்போது அப்படியே ஜங்குக் தான் டயாங் கிட்ட வராரு. இப்போது டயாங் அப்படியே அந்த விண்டோ பார்த்துட்டு அப்படியே இந்த சைடு திரும்பும்போது ஜங்குக்கு அப்படியே லெப்டில் போய் கிஸ் பண்ணிடுறாரு. இப்போது ரெண்டு பேரும் கிஸ்ஸை வந்து இது பண்ணிவிட்டு, ஓ சாரி, ஜஸ்ட் விண்டோ பார்த்துட்டு அப்படியே திரும்பினா அதான். ஓ ஓகே. அப்போது உனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை என் மேலே, அப்படி தானே? இப்போது அப்படியே டயாங் தான் ஜங்கு கூட லிப்ஸே பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி டெம்டிங்காக இருக்குது ஜங்கு கூட லிப்ஸ் பார்க்க. ஸோ இப்போ தானே ஜஸ்ட் நவ் கிஸ் பண்ணியிருப்பான். அந்த கிஸ் ரொம்ப லாங்காக கூட இருந்திருக்காது. ஸோ அவனுக்கு திருப்பியும் கிஸ் பண்ண போல இருக்குது. அப்படியே ஜங்குக்கு கிட்ட எடுத்துட்டு செம்மையாக கிஸ் பண்ணுறான் டயாங்கே. ஸோ ஜங்குக்கு அப்படியே திருப்பியும் பேக் கிஸ் பண்ணுறாரு. இப்போது சடனாக யாரோ டோரை ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. இப்போது ஜங்கு கூட அம்மா தான். ஜங்கு நீ இங்கே தான் இருக்கியா? சொல்லுமா. சரி ஒன்றும் இல்லைப்பா, நீ ஃபுட்டு இங்கே இருக்க, அதை நான் ரெடி பண்ணி வச்சிடறேன், நீ சாப்பிட்ரு. ஓகேம்மா. இப்போது ஜங்கு கூட அம்மாவும் டயங்கோட அப்பா தான் உள்ள அப்படியே மேலே போகிறாங்க. சரி ஓகே நான் போகிறேன். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டயங்கும் விட்டுறான். ஸோ டயாங் அப்படியே லிப்ஸையும் ஒரு மாதிரி தொட்டுட்டு, என்ன கேஸு நல்லா போயிட்டு இருந்துச்சு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான் ஜங்குக்கு. ஜங்குக்கு ஒரு மாதிரி நடந்து போயிட்டே இருக்கான்.
டேங்கே பார்த்து. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. டேங் அப்படியே அவன் ரூம்லேருந்து வெளியே வரான். ஜங்குக்கு அப்படியே டேங்கை திருப்பி அவன் ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஏய் என்னடா பண்ணுறான்? ஏய் என்ன? நானும் பார்த்துட்டே இருக்கேன். இவ்வளோ லேட்டாக எழுந்துச்சி வரா? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவான் ரூமுக்கு வெளியே? நீ ஏன் ரூமுக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கா? ஏன் பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பட் எனி ரீசன்? நோ ரீசன். உன்னை பார்க்கணும், அதுதான். அது போதும். இதுக்கு ஏதாச்சும் ரீசன் வேணுமா என்ன? பட் எதுக்கு பார்க்கணும்? எஸ்டர்டே வி கிஸ்ட், ஞாபகம் இருக்கா? ஆமாம், கிஸ் பண்ணோம். அதுக்கு? வாட் அதுக்கு? நீயும் என்ன பிரதராக பார்க்கணுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் அண்ட் என்ன அப்புறம்? அதுதானா? எனக்கு புரியல. நம்ம அம்மா அப்பா இப்போ தான் சேர்ந்துருக்காங்க. ஸோ அவங்களோட லைஃப்பை நம்ம ரூன் பண்ணக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க அங்கேருந்து போகலான்னு பார்க்குறாரு. ஜங்குக்கு திருப்பியும் டேங்கை பிடிச்சி எடுத்துட்டு, இங்கே பாரு, அது அவங்க லைஃப், நான் நம்ம லைஃப்பை பற்றி பேசுகிறேன். ஆனால் நான் எப்படி சொல்லுவேன்? அப்பாவும் கொஞ்ச நாள் முன்னாடி தான், இங்கே பாரு, இந்த ராமாயணமே வேணாம் எனக்கு. நானும் அப்படி தான் இருந்தேன். எங்கள் அம்மா அடம் பிடிச்சி என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. எனக்கு புது லைஃப் கிடச்சிருக்கு, கண்டிப்பாக நீங்கள் என் கூட இருக்கணும், உங்களுக்குன்னு அப்பா அது இதுன்னாங்க. நான் வேணாம், அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். எனக்கு உன்னை பார்த்ததுக்கப்புறம் எதுவுமே கண்ணுக்கு தெரிலடா, சத்தியமாக தெரில. எனக்கு உன் லிப்ஸை பார்த்தனோ, சே காலி ஆயிட்டேன்டா. இந்த கண்ணு, லிப்ஸு, உன்னோட ஷேப்பு, என்ன பேசுகிற நீ? இதெல்லாம் தான் உனக்கு பிடிச்சிருக்கா? ஏய் சே, அப்படி கிடையாது. லஸ்ட் இல்லை, ஃபுல்லாக உன்னை லவ்வாக பார்க்குறேன். அது மேபி நான் மிஸ்டேக்காக சொல்லியிருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணுறதால அப்படி இருக்கும். ஓ, நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கியா? ஆமாம். நான் கேலாம் இல்லை, ஆனால் உன்னை பார்த்தா எனக்கு ஏன் கே ஃபீலிங் வருதுன்னு தெரியலையே. நானும் கே கிடையாது. அப்போது என்னை பார்த்தா அந்த மாதிரி ஃபீலிங் ஆகுதா? மேபி. வாட்? என்ன நீ இப்போ மேபி யூஸ் பண்ணுற? லிட்டில் பிட். ஓ, லிட்டில் பிட். ஓகே, சரி பார்ப்போம். நான் போகிறேன். எங்கே போகிறேன்? இவ்வளோ நேரம் மார்னிங் வெளியே வெயிட் பண்ணதுக்கு நீ டக்குன்னு போவியா? பின்ன எனக்கு ஏதாச்சும் பண்ணலாமே. என்ன பண்ணணும் புரியல எனக்கு. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் போயிட்டு அப்படியே 2 பேரும் படுக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் மேலே ஓவராக இருக்கான். டைம் பார்த்துட்டு, ஏய் நான் தான் டாப். என்னது நீ டாப்பா? முடியாது, நான் தான் டாப்பு. தோடா, நான் தான் டாப்பு, இறங்க கீழே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டேங் வந்து மேலே இருக்காரு. இப்போ ஜங்கு பார்த்துட்டு, ஏய் நான் தான்டா டாப்பு, வேண்டாம் வேணாம். நான் தான் டாப். என்ன உன்னை பேச விட்டா நீ டாப் ஆகிடுவியா? கிடையாது, நான் தான் டாப்பு, நீ எனக்கு கீழே தான் எப்போவுமே. அப்படியா? சரி பண்ணு டார்லிங், ஐ எம் வெயிட்டிங். வெயிட்டிங், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட பெல்ட்டை அப்படியே ஒரே இதில் எடுத்துடுறான். ஜங்குக்கே ஒரு செகண்ட் ஜெர்க் ஆகிட்டு, என்ன அப்படி எடுக்கிறா? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் தூக்கி போட பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்ட்டையும் தூக்கி போடுறான். இப்போது ஒன்று ஒன்றா அன்பட்டன் பண்ணுறான் மேலே ஷர்ட்டை பண்ணிவிட்டு. அப்படியே ஜங்கு கூட ஆப்ஸ் தான் பார்க்குறானே. அப்படியே ஜங்குக்கே ஒரு வாட்டி பார்த்துட்டு அந்த ஆப்ஸையும் பார்க்குறான். என்னடா இப்படி இருக்கா? எப்படி இருக்கா? இன்னும் கட்டாக வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஸை ஒரு மாதிரி தொட்டுகிட்டே போகிறான். அவனோட நெயில்ஸ் வந்து அப்படியே அந்த ஆப்ஸில் வந்து அப்படியே வந்து இதுவாகுது. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, கூசுது, அந்த மாதிரி பண்ணாத, எனக்கு பிடிச்சிருக்கு. நீ எதுக்கு டாப்பாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன்னு இப்போ தான் தெரியுது. எதுக்கு? ஆப்ஸ் வச்சுருந்தா நீ டாப் ஆகலான்னு பார்க்குறியா? என்னடா லூஸ் மாதிரி பேசுகிறா?
சரி உனக்கு இருக்கா? என்னது, எனக்கு ஆப்ஸ் இருக்காவா பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு டயங்காக அவனோட ஷர்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறான். ஸோ அவனுக்கும் ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஜங்குக்கும் அதே ஒரு மாதிரி பார்த்துட்டு ஒரு மாதிரி கல்ப் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கான். ஓகே, ஹெவி காம்படிஷன் தான் போல் நமக்குள்ள. கண்டிப்பாக ஹெவி காம்படிஷன் தான் நமக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே உருண்டு பிறண்டு அங்கே அப்படியே போயிட்டுருக்கு ஒன்று. இப்போது டைம் ஸ்கேப்ஸ். இப்போது டயங்கோட அப்பா தான் அப்படியே வராரு. இங்கே பாரு, இந்த பொண்ணு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்காங்க. யாருக்கு? நம்ம டயங்கு தான். டயங்கா? ஐயோ, ஜோடி பொறுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைட்லேருந்து அப்போ தான் ஜங்குக்கும் டயங்கும் கீழே இறங்கி அப்படியே ஸ்மைலி ஃபேஸோடு அவங்க 2 பேரும் பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போது டயங்கோட அப்பா பார்த்துட்டு, டயங் இங்கே பாரு, உனக்காக ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ கொடுக்குறாங்க. டயங் அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு அந்த ஃபோட்டோவை பார்க்கவே இல்லை. அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸ் பார்க்குறான். ஜங்குக் தான் இப்போது கோவமாயிட்டு அப்படியே அங்கேருந்து நடந்து போகிறான். டயங் அதை பார்த்துட்டு, ஜங்குக், ஜங்குக். அப்பா நான் கேட்டேண்ணா இப்போ எனக்கு பாருங்கன்னு. டேய் இல்லைடா, வயசாகிடுச்சுல, அதான். என்ன வயசாச்சு? எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டயங்க அங்கேருந்து போகிறாரு. இப்போது அவங்க அப்பா தான், என்னடி ஃபோட்டோ தானடி காமிச்சேன், அதுக்கே பயந்து ஓடுறான் இவன். வெக்கங்க அதெல்லாம் கேளுங்க, நம்ம வந்து விசாரிக்கலாம் என்ன எதுன்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அங்கே இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது டயங் தான் அப்படியே ஜங்கு கிட்ட ஓடி போயிட்டு, ஜங்கு என்னடா? எதுவும் பேசாத ப்ளீஸ் போ. இப்போ என்ன ஆச்சு? இப்போ நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? அப்புறம் எதுக்கு அங்கேருந்து நடந்து வந்தேன்னா எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல, அதனால நடந்து வந்தேன். இல்லை நீ அந்த பொண்ணு நான் எதுவும் சொல்ல. சரி நான் வேணாம் தான் சொல்லிட்டு வந்தேன். எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுறேன்னு எனக்கு தெரியல ஜங்கு. இப்போ என்ன, நான் சிரியணுமா? சிரிக்கிறேன், சொல்லு ஜங்கு. உன் ஃபீலிங்ஸை மாற்றிக்க சொல்ல. என்ன ஆச்சுன்னு தானே கேட்டேன். இல்லை எனக்கு ஒன்றும் இல்லைன்ட்டேன். அப்புறம் என்ன? சரி என்ன பண்ணணும்னு சொல்லு. என்ன பண்ணணுன்னா புரியல எனக்கு. இல்லை வீட்டில் சொல்லாமா? என்னது, எங்கள் அம்மாட்டையும் உங்கள் அப்பாட்டையுமா? 2 பேரும் ஒத்துக்க மாட்டாங்க. அது நம்ம சொல்கிறத பொறுத்து தானே, நம்ம சொல்லி பார்ப்போம். ஐயோ டயம், எங்கள் அம்மா பற்றி நல்லா தெரியும் எனக்கு. அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க காரியம் மட்டும் நல்லா சாதிப்பாங்க. நம்ம பேசுகிறதெல்லாம் காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. வேஸ்டடா பேசுகிறதே. ஆனால் பேசி பார்ப்போமே. உன் இஷ்டம், நீ பேசுகிறது தான் பேசு. எப்படியோ நம்ம போகும்போது சொல்லிட்டு தான் போவோம். இருந்தாலும் ஓகே, நீ அட்வான்ஸாக சொல்கிறதா சொல்லிக்கோ, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லி அனுப்புகிறாரு. டேய் தான் இப்போது அப்படியே தயங்கி உள்ளே போகிறான். தான் உள்ளே போயிட்டு, அம்மா அப்பா எங்களுக்கு வந்து பொண்ணு ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மா அப்பா. இப்போ டைம் பார்த்துட்டு, என்ன நடக்குதுங்க? நான் எதுவுமே சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? தயா என்னப்பா பேசுகிற? நாங்கள் முடிவெடுக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போது தயங்கு கோவம் வருது. இங்கே பாருங்கள், நான் வந்து ஓகே கூட சொல்ல, நீங்கள் பாட்டில் எதோ பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் பண்ணுறதுல சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. பிடிக்கலாம், புரியல எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட அப்பா சொல்கிறாரு. இப்போது தயங்கு தான், எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல. அப்போது யாருன்னா லவ் பண்ணுறேன்னா சொல்லுடா, அவங்களே சேர்த்து வைக்கிறேன். பண்ணுறேன். சொல்லு, யார் அது? பரா லவ்லாம் பண்ணுறியா தயம்? சொல்லு, யார் அந்த பொண்ணு? அது வந்து அது பொண்ணு இல்லை. பொண்ணு இல்லைன்னா புரியலப்பா. பையனா? ஆமாம் பையன் தானே, பரவாயில்ல. நம்ம இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு பையன் லவ் பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாது. சரி சொல்லு, யார் அந்த பையன்? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே கல் பண்ணிட்டு நிற்கிறான். அது அது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஜிமின் வரான். தயாங் எங்கடா போயிட்டா? உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? வா வா. எங்கடா கூப்பிட்ற? வா, உனக்கு ஒன்று காட்டணும். இருடா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமீன் அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ அவங்க அம்மா அப்பா தான்,
ஏதோ சொல்ல வந்தான், என்ன சொல்ல வந்தான்னு தெரியலையே. அவனுக்கு பையனை பிடிக்குமா? என்னடி இது? என்னங்க இதெல்லாம் இப்போதி ஃபேஷனுங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. என்னது ஃபேஷனா? அதாவது இந்த காலத்து பசங்கள்லாம் அப்படி தானே இருக்காங்க, அவங்க இஷ்டப்படி விட வேண்டிதான். ஏதோ சொல்கிற, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவும் விட்டுறாங்க. இந்த சைட் ஜெமீன் தான் கூப்பிட்டு வந்து, என்னத்தை அவங்க பண்ணுறா? நீ உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்ல போறியா என்ன? நான் சொல்ல தான் போகிறேன். ஏன்னா ஜங்கு இப்படி பார்க்க முடியல என்னால். அவன் ஒரு மாதிரி ஆயிட்டா இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே. அவன் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சரியாயிடுவான். இல்லை ஜெமீன், நான் ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக்கு இப்படி பார்க்குறேன். எப்போவுமே என் கூட சிரிச்ச முகமாக ஹாப்பியாக இருப்பான். திடீர்னு அவன் முகம் சேட் ஆகும்போது எனக்கு பிடிக்கல. ஐயோ, லவ் உன் கண்ணில் மறைக்குது டே. என்னமோ இப்போது எங்கே அவன் தான் உன்னை கூப்பிட்டு வர சொன்னான், வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜெமீன் தான் அப்படியே டயங்க கூட்டிகிட்டு போகிறான். இப்போது ஒரு கார் கிட்ட போய் நிற்க வச்சுட்டு, உள்ள ஏறு. ஓகே. இப்போது தயங்கும் ஏறிட்ட. பேசுனியோ? பேசுனேன். என்ன சொன்னாங்க? பையனான்னு கேட்டாங்க. ஓகேன்னு சொன்னாங்க. யார் அந்த பையன் கேட்டாங்களா? கேட்டாங்க. நீ சொன்னியா? சொல்கிறதுக்கு முன்னாடி ஜெமீன் கூட்டிகிட்டு வந்துட்டான். ஓகே, இது போதும். இது சொல்லிட்டால பையனை தான் லவ் பண்ணுறேன்னு. விட. ஆனால் ஜங்கு எனக்கு சொல்லணும், நான் போயிட்டு சொல்லிட்டு. வேணாம், நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம். வேற எங்கேயாச்சுன்னா புரியல. வேற எங்கே போவோம் நம்ம? எங்கன்னா எங்கேயாச்சும் போவோம். எனக்குண்ணா ஒன்றும் இல்லைச்சியா, என்கிட்ட அவ்வளோ பணம் கிடக்குதுரா, எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல். இல்லை, நான் காசுக்காக சொல்ல ஜங்கு, அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு போகலான் தான். தெரிஞ்சால் நம்மளை சேர்க்கவே மாட்டாங்க. உனக்கு ஓகேவா அது? இல்லை, ஓகே இல்லை தான். அப்புறம் என்ன, அதெல்லாம் வேணாம், நம்ம லைஃப்பை பார்த்துப்போம். சரி, இருந்தாலும் வேணான்னா வேணாம். ஓகே ஜங்கோ, நம்ம ஜஸ்ட் இன்ஃபார்ம் அது பண்ணிடலாமே. நீ திருந்த மாட்டேயா? அவங்க நம்மளை பிரிப்பாங்கன்றான் சும்மா. இல்லை ப்ளீஸ், நம்ம பேசி பார்ப்போமே. சரி ஓகே பண்ணு, ஆனால் இங்கே இருக்கும்போது இல்லை, வேறு இடத்துக்கு போனதுக்கப்புறம் பண்ணு. சரி. இப்போது ஜங்குக்கும் டயாங் தான் அப்படி ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. டயாங் தான், ஜங்கு இங்கே என்ன பண்ணுறோம்? ஏன்டா வளவலன்னு பேசிகிட்டே இருக்கா? ஏதாச்சும் கேட்டே இருக்க. ஒன்றும் இல்லை, வா. ஜங்கு, நான் கேட்பேன் கண்டிப்பாக. நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம்? எங்கே போகிறோம்? நம்ம பூசன் போகிறோம். பூசன்கா? எதுக்கா? அங்கே தாண்டா என் வீடு இருக்குது, அங்கே தாண்டா கூப்பிட்டு போகிறேன். ஏன்டா இவ்வளோ கேள்வி கேட்குற? இங்கே பாரு ஜங்கு, பூசனுக்கு எதுக்கு? நம்ம இங்கே இருக்கிறது நல்லது, அப்போ தான் நம்ம அப்பா அம்மா பார்க்க முடியும். எதுக்கு பார்க்கணும்? நம்மளை பிரிச்சிருவாங்க. சரி, நம்ம அவங்க போயிட்டு கால் பண்ணிக்கலாம். சரி ஓகே. இப்போது 2 பேரும் ஃப்ளைட்டில் ஏறுறாங்க. ஸோ ஒரு 5 hours கழிச்சு அப்படியே ரீச் ஆகுறாங்க பூசனுக்கு. டயம் இங்கே தான் இருந்திருப்பான் கொரியாவில், ஆனால் பூசனுக்கு வந்திருக்கே மாட்டான். ஸோ அங்கே அழகான பீச், மவுண்டெயின்ஸ் அழகழகாக இருக்கு. ஸோ அவன் அப்படியே அந்த இடத்துக்கு ஓடி போய் பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பிளேஸே. இப்போது ஜங்குக் தான், நாடா பீச்சே பார்க்காத மாதிரி பண்ணுறேன். இல்லை, பார்த்துருக்கேன், இவ்வளோ அழகாக பார்த்ததில்ல. அப்படியா? என்னோடையா? சைடு கேப்பில் நீ அழகுன்ற. நான் அழகு இல்லையா என்ன? நீங்கள் அழகந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே பீச்சுக்கிட்ட போகிறான். இப்போது அவனோட ஃபோன் எடுக்கிறான். எடுத்துகிட்டு அப்படியே தயங்கோட அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறான். அப்பா, நான் தான் தயாங். கால் போகலை, எனக்கு வாய்ஸ்மெயில் தான் வந்துச்சு, அதான் உங்களுக்கு வாய்ஸ்மெயில் பண்ணலான்னு சொல்லிவிட்டு. என்னன்னா, நான் ஒரு பையனை லவ் பண்ணேன்னு சொல்லியிருந்தால, அது வேறு யாரும் இல்லை, ஜங்கு, ஜியான் ஜங்கு. அவனை தான் லவ் பண்ணுறேன். எனக்கு தெரியும் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு, இருந்தும் உங்ககிட்ட சொல்ல எனக்கு மனசு இல்லை, நேரில் சொல்ல. என்னால் நேரில் சொல்ல முடியலப்பா. எங்களை நீங்கள் பிரிச்சிருவீங்கன்ற ஒரு பயத்தில் தான் நாங்கள்
வரவே இல்லை உங்கள் கண்ணு முன்னாடி சொல்லாமல் கொள்ளாமல். இப்போ எங்கேயோ இருக்கும். இதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த ஒரு கால்ஸும் மெசேஜும் வராதுப்பா. என்ன மறந்துடுங்க. ஆனால் நான் எப்போவுமே உங்களை நினச்சிட்டு தான் இருப்பேன். ஏன் மறந்துடுங்கன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு நானும் ஜங்குக்கும் சேர்றது விருப்பம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரியும், நான் எப்படி பார்த்தா அவன் எனக்கு பிரதர். ஆனால் உண்மையான பிரதர் இல்லைல்ல, ஸ்டெப் பிரதர் தானே. இது தப்பில்லைன்னு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் நான் ஜங்குக்கு ரொம்ப லவ் பண்ணுறேன். உங்ககிட்ட அதை சொல்லணுன்னு ரொம்ப ஆசை, ஆனால் என்னால் சொல்ல முடியல. சாரிப்பா. அம்மாக்கிட்டேயும் சொல்லிடுங்க நான் சாரி கேட்டேன்னு. நான் பண்ணது உங்களுக்கு துரோகமாக இருக்கலாம், ஆனால் என்னோட ஹாப்பினஸ் தான் எனக்கு முக்கியம். ஐ எம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெயிலில் அனுப்பி விடுறான். இப்போது ஜங்குக் தான் அப்படியே பக்கத்தில் வந்துட்டு, என்னாச்சு பேபி, ஓகேவா நீ? ஓகே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹாம்ஸ்லேயே போயிட்டு அப்படியே சைடாக படுத்துக்கிறான். ஸோ அவங்க அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இப்போது இந்த சைடில் வந்து தேங்கோட அப்பா அந்த வாய்ஸ் மெயிலெலாம் கேட்குறாரு. ஸோ அவர் கேட்டு ஒரு மாதிரி இருக்குது. என்னடி இது? உன் பையன் பார்த்த வேலையை பார்த்தியா? இல்லைங்க, அது எனக்கு புரியல ஒன்றுமே. என்ன நடந்துச்சு? இங்கே பாரு, உன் பையன் தான் என் பையனை கெடுத்துருக்கான். என்னங்க பேசுறீங்க? அதாவது கூட சேர்ந்து சொன்னேன். நீ என்னடி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்? இப்போது என் பையன் எனக்கு வேணும். நான் என்னங்க பண்ண முடியும்? ஜங்குக்கு ரொம்ப பிடிவாதக்காரன். அவன்கிட்ட என்னால் இதை பற்றிலாம் பேச முடியாதுங்க. ஓ, நீ கிளம்பு. என்னங்க பேசுறீங்க? பின்ன என்னடி, உன் பையன்கிட்ட போய் பேசுனா பிடிவாதக்காரன் அது இதுன்ற? அப்போது உன் பையனும் கல்யாணம் பண்ணுறதுக்கு உனக்கு ஓகேவா? அது வந்து உனக்கு ஓகே தான் போல, அதனால தான் நீ ரொம்ப கூலாக பேசுகிற. இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. என்னதான் இப்படி பார்த்தாலும் உங்கள் பையனும் என் பையனும் வேறு தானே? இல்லை, எனக்கு புரியல. உங்கள் பையனும் என் பையனும் வேறு தானே? ஸ்டெப் பிரதர்ஸ் தானே? அதுக்கு அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க, நம்ம அதை பார்த்துட்டு இருக்கணுமா? லூஸ் ஆடி, அப்போ நம்ம தான் டிவோர்ஸ் பண்ணுமே. உனக்கு ஓகேவா டிவோர்ஸ்க்கு? இல்லைங்க, டிவோர்ஸில் வேணாங்க. அப்புறம் என்ன? ஒழுங்கு முறையாக தான் உன் பையன்கிட்ட போய் பேசுகிற நீ. ஐயோ, எனக்கு என்ன சொல்லுவேன் இந்த மனுஷனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்கு கால் பண்ணுறாங்க. ஜங்குக்கு தான் இப்போது ஃபோன் எடுத்துரு. சொல்லுங்க. டேய், எங்கடா இருக்கா? எங்கே இருந்தா உங்களுக்கு என்ன? ஏய், என்னடா ரொம்ப தெனாவடா பேசிகிட்டு இருக்க? ஒழுங்கா வீட்டுக்கு வா. எங்க அந்த தயங்க எங்க? அவனையும் கூட்டு வா. சாரிம்மா, நாங்கள் வரமாட்டோம். இல்லை, வரமாட்டோன்னா புரியல எனக்கு. நாங்கள் எங்கள் லைஃப்பை பார்த்துக்குறோம், உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க. டேய், என்னடா விளையாடிட்டு இருக்கியா? உங்கள் லைஃப் நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னா எனக்கு புரியல. நீயும் தயங்கம் லவ்வா பண்ணுறீங்க? அதான் தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? வாய்ஸ் மெயிலாம் கேட்டு தானே வந்திருக்கீங்க, அப்படியே நெட்டிப்பீங்க. டேய், உங்கள் அம்மாட்ட பேசுகிறடா, நீ பார்த்து பேசு. அதுதான் நானும் சொல்கிறேன். உன் பையன்கிட்ட பேசுகிறமா, நீ பார்த்து பேசு. டேய், ஷோ, சரி விட, நம்ம சண்டையை விட. நான் சண்டையை போடலையே. ஷோ, உன்கிட்ட பேச முடியாது, அப்புறம் ஏன் கால் பண்ண? டேய் ப்ளீஸ், கொஞ்ச நேரம் என்ன பேச விட்றியா? பேசுங்க. நீயும் தேங்காய் லவ் பண்ணுறீங்களா? ஆமாம், பண்ணுறோம். ஏன்டா டயம், வேறு பையனை கூட நீ பண்ணியிருக்கலாம். அவன் உனக்கு பிரதர்டா. இங்கே பாருமா, எனக்கு தேங்காய் பிடிச்சிருக்கு. அவன் பிரதர் அதெல்லாம் எனக்கு தெரில. பிரதர்னால் எனக்கு ஜிமின் மட்டும்தான் சொல்லிட்டேன். டேய், ஐயோ, நீ மட்டும் தேங்காய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, உங்கள் அப்பா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருன்னு சொல்கிறான். வாங்கிக்கோ, அப்புறம் என்ன, அவரே கொடுக்குறேன்ட்டார்ல. என்னடா பேசிகிட்டு இருக்க? அவரே கொடுக்குறேன்ட்டானா வாங்கிக்கோமா, இதான் பெஸ்ட்டு. ஜங்குக் அடி வாங்குவா நீ? ஒழுங்கு மரியாதை டேங்கை கூப்பிட்டுட்டு இங்கே வா. நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். டிவோர்ஸ் கொடுத்தா வாங்கிக்கோ, என்ன வா, நானும் தயாங்கும் ஒன்று பார்த்துக்குறோம். நான் தயாங் ஓகே தானே? எனக்கு ஓகே. எனது ஓகேவா? எனக்கு புரியல. எனக்கு டிவோர்ஸ் வாங்காமல் நீங்கள் போக மாட்டீங்க போலையே. போதும் ஜங்குக், நீ விளையாடுனது. ஒழுங்கு மரியாதை டேங்கை கூப்பிட்டுட்டு இங்கே வா. நான்லாம் வர முடியாது, நான் பக்கத்துலேயும் இல்லை வர்றதுக்கு. அப்போது வேற எங்கே இருக்க? நான் ரொம்ப தூரமாக இருக்கேன். தூரமானோ? சொல்லு அவர்கிட்ட.
அவனுக்கு தயங்க தான் பிடிச்சிருக்கான், தயங்கிட்டேருந்து வரமாட்டானா, தயங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறானா, தயங்கு ஒரு குழந்தையும் கொடுக்க போகிறானா சொல்கிறேன். டேய் என்னடா பேசுகிற? மா தமிழில் தானே பேசுகிறேன், உனக்கு புரியலையா? ஐயோ எப்பாரு உங்களுக்கு விளையாடிட்டு இருக்க நீ. ஐய நான் ஃப்யூச்சரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், விளையாட்டா? உனக்கு குழந்தைனா விளையாட்டா? ஆ டெய்யோ உங்ககிட்ட பேசி மாள முடியாது, என்னமோ பண்ணு ஜங்கு. சொல்லுங்கள், வேற என்ன சொல்ல போகிறீங்க? இல்லை எனக்கு இது ஓகே தான், நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருங்க. ஆனால் உங்கள் அப்பா எப்போ கோவம் அடங்க போகுதுன்னு தெரியல. அது என் அப்பனே இல்லை. டேய் என்னதான் இருந்தாலும் உங்கள் அப்பா தான் அது. பாருமா, நானும் தயங்கம் கல்யாணம் பண்ணிட்டோன்னா அது அப்பா கணக்கு கிடையாது, மாமன்னார் அவர். ஆ நீ என்னடா குண்டை தூக்கி போடுற? எனக்கு இப்போவே நெஞ்சு வலிக்குதுடா. உனக்கு நெஞ்சு வலியோ? டே மா ஃபுல்லாக முடிக்கலாமா அதுக்குள்ளே? சரி பயந்துட்டேன், வேறு எதுவும் சொல்கிற போகிறேன். சரி நீ போய் பாரு, நான் ஃபோன் வைக்கிறேன். டேய் இருடா, எதாவது மேரேஜ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோலாம் அனுப்புங்க. ஐயோ அனுப்புகிறோமா, வேமா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோன் வச்சுறாங்க. இப்போ தயங்க என்ன ஜங்கு உங்கள் அம்மா இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாங்க இப்போது? நேரில் எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க உன்ட்ட. ஏய் அவங்க அப்படி தான்டா. சரி இப்போ எங்கே போக போகிறோம் நம்ம? என் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குங்க, ஒரு மேன்ஷனும் இருக்குது. எங்கே போகலாம் நீயே சொல்லு. எனக்கு எங்கேனாலும் ஓகே, உன் கூட. நீ என்னோட ஃபாஸ்ட்டாக இருக்கே பேபி. ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போது அப்படியே கெஸ்ட் ஹவுஸ் தான் போகிறாங்களே. உள்ளே போயிட்டு லாக் பண்ணிவிட்டு அப்படியே 2 பேரும் அப்படியே கிஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க உள்ளே போனதுமே. ஸோ அப்படியே ஒரு மாதிரி சுற்றி சுற்றி கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. தயங் தான் அப்படியே அவசர அவசரமாக ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறான். ஜங்குக்கும் அதே மாதிரி தான். ஸோ அவங்க பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது டயாங் அப்படியே ஜங்கு கூட லேப்லேயே ஏறி உட்காந்துக்கிறான். ஸோ அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு பெட்ரூம் போகிறாங்க. அப்படியே ஒரு வாலில் போயிட்டு அப்படியே சாஞ்சிட்டே 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி போயிட்டே இருக்கா. ஸோ டைம் ஸ்கேப்ஸ். ஜங்கு ஒரு ஷர்ட் மட்டும் அப்படியே வேர் பண்ணியிருக்கான், அதுவும் அன்பட்டன் போட்டு. டயாங் அப்படியே ஜங்கு கூட ஆர்ம்ஸில் படுத்துட்டு அந்த ஒரு ஸோ அந்த பட்டன் மட்டும் பிடிச்சிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கான். ஜங்கு என்ன இல்லை நம்ம எடுக்கிற முடிவு கரெக்டுன்னு நீ நினைக்கிறியா? 100% கரெக்டு. உனக்கு என்ன தோணுது? இல்லை எனக்கும் கரெக்டுன்னு தான் தோணுது, பட் பயமாக இருக்குது. நான் பயம்? எப்படா எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பயன்ற பொறுக்கி? அது இல்லை, என்னதான் இருந்தாலும் நான் பிரதர். தயவு செஞ்சு அதை விட்றியா? எனக்கு கண்டா இருக்கு. சரி நான் சொல்ல, எல்லாரும் அப்படி சொல்கிறாங்களே அதுக்காக சொன்னேன் நான். எதுவுமே சொல்லாத, எனக்கு வெறுப்பாக இருக்குது. சரி சொல்ல நீ டென்ஷன் ஆகாத. ஓகே. இப்போது ஜங்குக் நெக்ஸ்ட் டே ரெடியாகி நிற்கிறான். தயங்க பார்த்துட்டு, எங்கே ஜங்குக் ரெடியாக இருக்கா? நீ போய் ரெடி ஆகிட்டு வா. எங்க? சொல்கிறேன்டா, ரெடி ஆகிட்டு வா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டயங்கும் ரெடி ஆகிட்டு வரான். ஸோ அப்படியே அவங்க போகிறாங்க காரில். ஜங்குக் எங்கே போயிட்டுருக்கோம்? ஏன் சொன்னதான் வருவியா என்ன? இல்லை கேட்டேன். நம்ம இப்போது ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம். ஆஃபீஸ்க்கா? என்ன ஆஃபீஸ்? பாரு நீயே ஓகே. இப்போது அப்படியே கார் நிறுத்துகிறான். தயங்க அதை பார்க்கல, ஃபோன் நோண்டிகிட்டு இருந்திருப்பான். ஸோ அப்படியே ஜங்குக் தான். தயாங் சொல்லு ஜங்குக். இறங்கு. ஓகே. ஜங்குக்கும் டயங்க அப்படியே கார்லேருந்து இறங்குறாங்க. ஸ்டில் டயாங் எதுவுமே பார்க்கல. ஜங்கு கூட அப்படியே ஆர்ம்ஸ் பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டுருக்கான். இப்போது ஜங்குக் தான், பேப் எங்கே வந்திருக்கோன்னு கேட்டல? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் டயாங் அப்படியே ஜங்கு கூட ஃபேஸ் பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே அங்கே சுற்றி பார்க்குறான். ஜங்குக் நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? எல்லாம் நல்ல விஷயமா தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே நடந்து போகிறாங்க. இப்போது அங்கே ஜெமின், ஷுகா எல்லாருமே நிற்கிறாங்க, இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஜெமின் தான், தயா எப்படி இருக்கா, நீ ஓகே தானே? ஓகே தான். ஏன்னா எதுக்கு எல்லோரும் இங்கே இருக்கீங்க? என்ன இது உனக்கே தெரியாதா உன் மேரேஜு?
யாருக்கு? எனக்கா? ஆமாண்டா உனக்கு தான். இப்போது சுகா வந்துட்டு ப்ரோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கை கொடுக்குறான். ஸோ அப்படியே எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. தேங் தான் அப்படியே கன்ஃபியூஸாக பார்த்துட்ருக்கான். ஜங்குக் இது என்ன? ஆமாம் தயாங், உனக்கு எனக்கும் மேரேஜ். என்னதோ என்கிட்ட சொல்லவே இல்லை. டே நீ ஓகே சொல்லுவேன் தான் நான் சொல்ல. அது எப்படி ஜங்குக் நீயே முடிவெடுப்ப? ஆ ஏய் என்னடா, அப்போ உனக்கு ஓகே இல்லையா என்ன? ஓகே இல்லையான்லாம் இல்லை, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. சரி சரி எல்லாரும் இருக்காங்க, ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத, எனக்கு மைண்ட் அப்செட் ஆகிடும், ப்ளீஸ் ப்ளீஸ். ஜங்குக் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதா இருந்தாலும் முன்னாடியே சொல்லிவிடு. டேய் இது உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினச்சேன், எனக்கே நீ ஷாக் கொடுக்குற. என்ன சர்ப்ரைஸ் ஆகுற, நீ ஷாக் ஆகிட்டு. இல்லை ஜங்குக் சொல்கிறேன் நான், இது எனக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தால் நீ என்ன பண்ணுவ? இல்லை எனக்கு புரியல. இல்லை சொல்கிறேன் நான். இப்போ சொல்லிட்டேன், உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? ஜங்குக் எனக்கு விருப்பம் இருக்கு, இல்லைன்னா நான் சொல்ல. அப்புறம் ஏன் அந்த வார்த்தையை நீ யூஸ் பண்ண? விருப்பம் இல்லையா அப்போ? ஜங்குக் எனக்கு விருப்பம் இருக்கு, இல்லாமல் இல்லை, சரியா? அப்புறம் ஏன் அதை சொன்ன? டேய் மொட சாம்பிராணி, தெரியாமல் சொல்லிட்டேன்டா. எனக்கு முன்கூட்டியே சொல்லுன்னு தானே சொல்கிறேன். லூசா நீ? நீ தேவையில்லாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற. ஓகே இனிமேட்டு சொல்லிட்டு பண்ணுறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் நிற்கிறாங்க. ஜங்குக் தான் ஃபேஸில் ஒரு மாதிரி வச்சுட்டு நிற்கிறான். டேங்க் பார்த்துட்டு, ஜங்குக் கேட்க தானே செஞ்சேன், அதுக்கே மூஞ்சி அப்படி வச்சிட்ருக்க? இப்போடா மூடே ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஜமீன் பேசு. ஓகே ஓகே. ஏய் ஜங்குக் என்னடா இங்கே பாரு, நெக்ஸ்ட்டு எங்கள் கல்யாணம் தான், என்ன நீ இப்போ ஏன் மூஞ்சி எப்படி வச்சுட்ருக்க? யார் கல்யாணம்? எனக்கும் சுக்காக்கம் தான், ஒன்றும் ஒன்று போடா. இதுக்கு மட்டும் வாய் வரும் இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் போயிடுறாங்க. இந்த இப்போது ஜங்குக் தான் சரி ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட் வாங்கி இது பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ டேங் தான் அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டர்ஸில் அப்படியே சாஞ்ச மாதிரி நின்ட்டு, ஜங்குக் நான் இதை எதிர்பார்க்கல, எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு, உனக்கு கொஞ்சம் ஷாக் கொடுக்கணும் தான் அப்படி சொன்னேன், தப்பாக எடுத்துக்காத, நான் ஜஸ்ட் உனக்கு ஷாக் கொடுக்கணும் தான் சொன்னேன், சாரி ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹார்ம்ஸ்லேயே கிஸ் பண்ணுறான். இப்போது ஜங்குக் தான் அப்படியே திரும்பிட்டு, பாவிடே ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேங்கோட ஃபோர்ட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, சரி ஓகே தயவு செஞ்சு இந்த மாதிரி ஷாக்லாம் கொடுத்துடாதா, மைண்டே ஃபுல்லாக அப்செட் ஆகிடுது, உடனே அப்செட் ஆகிடுது எனக்கு இந்த மாதிரி பேசினாலே, தயவு செஞ்சு இந்த மாதிரி ஷாக்லாம் கொடுத்துடாதா, எனக்கு செம்ம அப்செட்டாக இருக்குது. சரி சரி சாரி இங்கே வா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தில் கிஸ் பண்ணுறாரு டேங். ஓகேவா? பத்தாது ஜங்குக் நம்ம எங்கே இருக்கோன்னு பாரு, அதுக்கப்புறம் பேசு இந்த மாதிரி. யார் இருந்தா என்னடா, எனக்கு கிஸ் வேணும். நம்ம சைன் போடணும். அதான் என்ன, சைன் போட்டதுக்கப்புறம் கிஸ் தான் பண்ண போகிறோம், அப்புறம் என்ன? இல்லை விடா, கையிட கையிட. சரிடா சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கும் அங்கே சைன் போடுறாரு. தயங்கும் சைன் போட்டு இப்போது சுகா ஜிமின்னும் சைன் போடுறாங்க சாட்சிக்கு. இப்போது அவங்க 2 பேரும் மாலையும் மாற்றிக்கிறாங்க, ரிங்கும் போட்டுக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அங்கே செம்மையாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கும் டே தான் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹாப்பியாக வந்து அந்த ரிஜிஸ்டர்ட் மேரேஜும் முடியுது. ஸோ இந்த சைட்லேருந்து தயங்கோட அப்பாவும் அம்மாவும் வராங்க. நல்லா பண்ணுறீங்கடா. நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்க, நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணோம் அதையும் சொல்லிவிடுங்க. அம்மா அது வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு 2 பேரும் காலில் விடுறாங்க. டேங்கோட அப்பா பார்த்துட்டு, என்னது ஆசீர்வாதமா? ஏய் என்னடி இது? என்னங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க, நம்ம குழந்தைங்க தானே. ஏய் வேறாண்டி, எனக்கு வாய் நல்லா வருது. நீங்கள் தானே கேட்டீங்க வேறு என்ன பண்ணணுன்னு, பிளெஸ்ஸிங் தானே கேட்குறாங்க, கொடுங்க. எழுத்து. இப்போது ஜங்குக்கும் எழுந்துட்டு அப்படியே பார்க்குறான். எங்களுக்கு இன்றைக்கி மேரேஜ் முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு இன்றைக்கி டிவோர்ஸ் ஆக போகுது தெரியுமா? அட வா கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. டேய் போய் மூடுறா, முன்னோள் தான் எல்லாம். பரவாயில்ல விடுமா. டேங்க் தான் அப்படியே பார்க்குறான் அவங்க அப்பாவை. அப்பா தேங்க்ஸ்ப்பா நீங்கள் வந்ததுக்கு. நான் ஒன்றும் உனக்காக வரல டேங், நான் என் டிவோர்ஸ்க்காக வந்தேன்.
அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போது ஜங்குக்கோட அம்மா தான், தயாங் அவர் கிடக்குறாரு விடு, நீங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டீங்களா, எனக்கு போதும் அது. நான் என்னோடய சந்தோஷம்லாம் எனக்கு கல்யாணம் ஆனால் போதும், என் பசங்களை நான் சந்தோஷமாக வச்சுப்பேன்னு நினச்சேன். பட் அதில் இல்லை சந்தோஷம். இப்போது நீங்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா, எனக்கு இதுதான் சந்தோஷமே. எனக்கு இந்த டிவோர்ஸில் ஒன்றுமே இல்லை டயாங். நீ எதுவும் வரி பண்ணிக்காத இதை நினச்சி. நீங்கள் ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணுங்கள். எனக்கு ஏஜ் போயிடுச்சு, இதுக்கப்புறம் கல்யாணம் ஆனால் என்ன அவள் தான் என்ன, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. டயாங் அப்படியே போயிட்டு அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிறான். அம்மா நீங்கள் என் கூட இருக்கலாம், பிரச்சனையே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கும் வந்துட்டு, நான் தான் பேசணும்ல, என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்படியே அவங்க லைஃப் ஹாப்பியாக போகுது. அவங்க அம்மாவும் அப்பாவும் டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கும் டேவும் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ ஓகே காய்ஸ், இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். சரண்யா அம்மி, டாட்டா.